Chennai Silks. அது என்னன்னா இப்போ என் போன்றவர்கள்லாம் பேசுகிறது இல்லை பத்திரிகையாளர்கள் பேசுகிறது அவருக்கு எரிச்சலை மூட்டுகிறது. ஏன்னா என்னை உழைக்க சொல்கிறாங்க, நான் எவ்வளோ பெரிய ஸ்டாரு, நான் போய் வீடு ஓட்டு கேட்குவா? ஐயா நீங்கள் கேட்க வேணாம் ஐயா, எல்லா அரசியல் ஆளுமே அப்படி தான் கேட்டிருக்காங்கன்றதான் நம்ம சொல்கிறோம். நம்ம விஜய் அவர்களை தவறான விஷயம், இப்போ விஜய் ஊழல் பண்ணுவார்னா நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் எங்கன்னா, இல்லை விஜய் ஊழலுக்கு சொந்தக்காரர்னு சொல்கிறோமா? விஜய் உழைப்பது கிடையாது, உட்காந்த இடத்துலையே அவர் அரசியல் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்தை அடையலாம்னு நினைக்கிறாரு. அதற்கு அப்படி வழி கிடையாது. இல்லை அதுக்குமே இது மாதிரி பேசுகிறவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு சிரிக்க தான் தோணுது, கடுப்பில் கத்திக்கிட்டு இருக்காங்கிற மாதிரிலாம் இருக்குன்னு இந்த மாதிரி விமர்சனங்கள் வைக்கிறவங்களுக்கும் பதில் சொல்கிறாரு. இல்லை அது பதில் இல்லை, அது ஒப்பே தருது. நம்ம என்ன சொல்கிறோம், திமுக மீது கடுமையாக விமர்சனம் வைக்கிறீங்க சொல்கிறீங்க, அதில் எங்கே உங்களோட புரிதல்னு கேட்குறோம். டிஜிபி போடலை ரைட்டா, அவருக்கு டிஜிபி பற்றி எதனா தெரியுமா, அந்த பதவி என்னன்னு தெரியுங்களா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சரியில்லைன்னு சொல்லி பேசுகிறார், பெண்களுக்கு பாதுகாப்பில் சொல்கிறாரு. பாலியல் சீண்டல் பற்றி அவரோட புரிதல் என்ன, போக்சோனா என்ன, அது வழக்கு தன்மை என்ன, எத்தனை வழக்கு நிலுவையில் இருக்குது, இதெல்லாம் எடுத்து யார் பேசணும்? இந்த நாட்டை இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. விஜய் அவர்களே அவருக்கு கரூரில் பாதிப்புன்னப்போ என்ன சொன்னார், காவல்துறை தன் வேலையை செய்யவில்லை அப்படின்னு இவர் லேட்டாக போயிட்டு காவல்துறை மேலத்துக்கு பள்ளியை போட்டார். சரி, அந்த காவல்துறையில் எவ்வளோ ஓட்டம், எவ்வளோ உரசல், எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ பதவி காலம் போடாமல் இருக்குது, எவ்வளோ பதவி வேக்கண்ட்டாக இருக்குது, அந்த துறையினுடைய பிரச்சனைன்னா அந்த காவலர்களுக்கு விடுமுறை கிடைக்குதா, காவலர்கள் சந்தோஷமாக வேலை பார்க்குறாங்களா, காவலர்கள் சூசைடு எத்தனை பேர் பண்ணியிருக்கிறாங்க இவருக்கு தெரியுமா? இப்போ எனக்கு இதுதான் நாளைக்கு தலைப்புன்னா நான் அது தலைப்பில் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி என்னால் போய் பேச முடியும். அந்த தன்மை இருக்குது, திடீர்னு உடனே வராது. உங்களை நீங்களே அரசியல் படுத்திக்கணும், கவர்னன்ஸ் பற்றி தெரிஞ்சுருக்கணும், கவர்மெண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரியணும். எதுவுமே தெரியாமல் நான் இவ்வளோண்டு பேசிட்டு நுனிநாக்களே அப்படியே 4 அரசியல் கட்சிகள் பேரை கூட ஃபுல்லாக சொல்ல மாட்டேன், பேசிட்டு நான் போயிடுவேன், நான் முதலமைச்சர் ஆகிடுன்னு சொல்கிறது. பின்ன அவர்கிட்ட நீங்கள் வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்? நம்மளை பார்த்து பயப்படுறாங்க, நம்மளை பார்த்து அதாயிட்டாங்க, நம்மளை பார்த்து டர் ஆகிட்டாங்க, பேரை சொன்னாவே அதிருது இல்லை, இப்படி ஒரு 4 பஞ்சு டைலாக் பேசிட்டு, அது கூட சொந்த டைலாக்ல ஏதோ ஒரு படத்தில் வந்த டைலாக் பேசிட்டு அவர் பாட்டு விசில் அடிச்சுட்டு போயிடுவார். முதல்வர் ஸ்டைல்லையே சொல்லணும்னா, பொய்யிலேயே பிறந்து பொய்யிலேயே வளர்ந்த புலவர் பெருமானே, கொஞ்சம் அத திருத்தி சொல்றேன், புலுகர் பெருமானே, அது இன்னும் பொருத்தமா இருக்கும். அவருடைய அண்ட புழுகு ஆகாச புழுகு என்ன தெரியுமா, பெண்களுக்கு பாதுகாப்பு தமிழ்நாட்டில் எங்க போனாலும் கொட்டி கிடக்குதா. அப்படி அது உண்மைனா அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பொண்ணுக்கு ஏன் சார் அப்படி ஒரு கொடுமை நடந்துச்சு? கோவை கல்லூரி பெண்ணுக்கு ஏன் சார் அப்படி ஒரு கொடுமை நடந்துச்சு? பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுறதா கிட்டத்தட்ட 1000க்கும் மேலான போக்சோ கேசுகள் ஏன் சார் பதிவானுச்சு? போதைப் பொருள் கலாச்சாரம் கண்ட்ரோலே இல்லாம அது பாட்டுக்கு தாறுமாற எங்கேயோ போய்கிட்டு இருக்கு, வயலன்ஸ் எல்லாம் தலைவிரிச்சு ஆடுது. அதுக்கு ஒரு ரீசெண்ட் எக்ஸாம்பிள், அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த சிறுவர்கள் எல்லாரும் சேர்ந்து செஞ்ச அந்த சம்பவம். சட்டம் ஒழுங்கு சரியா இருந்தா ஏன் சார் இப்படி எல்லாம் நடக்குது? சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கணும்னா முதல்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு டிஜிபி வேணும் சார். எங்க சார் போனார் அவரு? எங்க அவரு? சும்மா இந்த ஆக்டிங் ஆபீசரை வச்சுக்கிட்டு அரசாங்கத்தை நடத்துனீங்கன்னா இப்படிதான் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும். முதல்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு டிஜிபியை போடுங்க சார், அதுக்கப்புறமாச்சும் சட்டம் ஒழுங்கு சரியாகுதான்னு பார்ப்போம். Subscribe to One India and never miss an update. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா, the Chennai Silks.